அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் 4ஆம் பாவகாதிபதி 10ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள் என்பதை குறித்து சுருக்கமாக பார்ப்போமா? முதல்ல ரேவதி முரளி என்கிற ஒரு சகோதரி ஒரு கருத்து பதிவிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. 4ஆம் அதிபதி 9ல் இருந்தா 4க்கு 6ல மறைவாங்கல்லவா, தன்னுடைய பாவத்துக்கு 6ல மறைறாங்கல்ல, அப்போ தாய்க்கு குறை ஏற்படாத ஐயா என்று கேள்வி கேட்டிருந்தார்கள். அந்த சகோதரி சொல்லுகிறேன், நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்க? ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருக்கிறாங்க. அந்த ஜாதகருக்கு தாயை குறிக்கக்கூடிய தாய் ஸ்தானாதிபதி அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய யோகாதிபதியான, யோக பாவமான, அதிர்ஷ்ட பாவமான, பாக்கிய பாவமான பாகிஸ்தானத்தில் போய் தாய் ஸ்தானாதிபதி உட்கார்றாங்க என்று அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்னு, ஒரு பாவக அதிபதி லக்னத்துக்கு மறைஞ்சாதான் பெரும்பாலும் ஆதிபத்திய பலனை, காரகத்துவ பலனை இழந்துருவாங்க. தன்னுடைய வீட்டுக்கு மறைகிற போது பலன்களில் கொஞ்சம் குறை ஏற்படும். ஆனால் வாழ்நாள் பூராவும் அந்த பலன் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஜான் அப்படிங்கிறவங்க ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருந்தாங்க. 2ஆம் அதிபதி தனுசு லக்னம், 2ஆம் அதிபதி சனி பகவான் 12ல விருச்சிகத்தில் வக்ரம்னு, அதுக்கு என்னன்னு கேட்டிருந்தாங்க. வக்ரம் போது பலன்கள் கொஞ்சம் தாமதமாகும், எதிர்பார்த்த கொஞ்சம் குறைவான பலன் கிடைக்கும். அப்புறம் அந்த கிரக காரக உறவுகள் ஜாதகம் விட்டு அடிக்கடி பிரிஞ்சு போகும். வக்ரத்துக்கு இதுதான் அமைப்பு. ஆனால் சனி விருச்சிகத்தில் பகை பெற்று இருக்கிறார். சரிங்களா? அப்புறம் இன்னொருத்தர் ஒரு சங்கரங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. துலாம் லக்னம், 4ஆம் அதிபதி சனி, 9ல் மிதுனத்தில் இருக்கிறாங்க, வர்க்கோத்தமன் சொல்லி கேட்டிருந்தாங்க. கூட செவ்வாயும் இருக்கிறார், என்ன பலன் கேட்டிருந்தாங்க. வர்க்கோத்தமத்தை எல்லாம் கணக்கிலே எடுத்துக்க வேண்டாம். ராசி கட்டம் என்பது மட்டுமே 100% உண்மை. சரிங்களா? இப்போ சனி பகவான் 9ல் இருக்கிறது சிறப்பு. ஏன்னா 4, 5 குடைவர் துலாம் லக்னத்துக்கு கேந்திராதிபதி, யோகாதிபதி. துலாம் லக்னத்தினுடைய யோகாதிபதியான, பாக்யாதிபதியான ஒருவர் இன்னொரு யோக வீட்டில், பாக்கிய வீட்டில் 9ல் அமர்ந்திருப்பது சிறப்பு. அதே நேரத்தில் செவ்வாய் துலாமுக்கு 2ஆம் அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி மாயி, 7ஆம் இடங்கிற கேந்திர ஸ்தானாதிபதி, கடத்தர ஸ்தானாதிபதி மாயி 9ல் இருக்கிற, திரிகோணத்தில் இருக்கிற, பாகிஸ்தானில் இருக்கிறது சிறப்பு. ஒண்ணு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இரு அசுப கிரகங்கள் சனியும் செவ்வாயும் அங்கே 9ல் அமர்கிற போது உயிர்காரகத்துவ ரீதியான, பாவக ரீதியான பாவகத்தை நசிக்கும். சரிங்களா? அப்புறம் இன்ஃபானிட்டி அப்படிங்கிறவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். 4ஆம் அதிபதி 8ல் உச்சம் என்னையா அப்படின்னு கேட்டிருந்தா. அப்படி யாரு உச்சமாவா? 4ஆம் அதிபதி தனுசு லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி குரு பகவான் 8ல் உச்சமாவார். 4வது 8ல் உச்சம் என்னையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்ன ஐயாவோ என்ன அப்படியோ என்னமோ கேட்டிருந்தீங்க. அது சரி, எப்படி கேட்டிருந்தாலும் பரவாயில்ல. 4வது 8ல் உச்சம் என்ன நல்ல உச்சம். என்ன உச்சம்? உங்களுக்கு ஆயுள் உச்சம். சனி பகவானும் சிறப்பாக இருந்து விட்டால் உங்கள் ஆயுள் உச்சமோ உச்சம். ஓகேங்களா? சரி, இப்போ 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை சுருக்கமாக எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். லக்னம் 1, அடுத்து 2, அடுத்து 3, அதுக்கு அடுத்து 4. அந்த 4ஆம் பாவகத்தினுடைய கிரகம் 5, 6, 7, 8, 9 வரைக்கும் பார்த்துட்டு 10ஆம் இடத்துல இருந்தால் என்ன? 4ங்கிறது முதல்ல தாய் ஸ்தானம். நீங்க அந்த தாயை குறிக்கக்கூடிய அந்த 4ஆம் இடத்துக்குள்ளதான் கல்வி, செல்வத்தை குறிப்பிடுகிற சொத்தையும் கொண்டு போய் அன்றைக்கு ஜோதிடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கிற காளி தெய்வத்தை நம்ம வணங்குறோம். முதல்ல ஒரு காலகட்டத்துல பழைய சமூக அமைப்புல மனிதனால் அமைக்கப்பட்ட கடவுள் தான் காளி தெய்வம். அது என்னன்னா, தாயை கடவுளாக படைச்சான், அம்மாவை கடவுளா படைச்சான். ஏன்னா அன்னைக்கு எல்லாமே அம்மா தான், எல்லாமே தாய் தான். இன்னைக்கு குடும்ப தலைவர் அப்பா, அன்னைக்கு அப்படி இல்லை, அம்மா. அப்படி ஒரு சமூக காலகட்டம். அந்த காலகட்டத்தை கடந்துதான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு நாங்களாம் ஆம்பளை பொம்பளை எங்களுக்கு அடிமைன்னு சொல்லிட்டு நாங்களாம் ஆட்டம் போட்டு இருக்கிறோம். சரிங்களா?
ஆனால் ஒரு காலகட்டத்தில் அப்பா தெரியாது, அம்மா தான் எல்லாமே. தாயை சார்ந்துதான் அந்த குழந்தைகள் வளர்ந்தது. சொத்தும் தாயின் பேர்ல தான் இருந்துச்சு. அந்த அந்த குழந்தைகளுக்கு சொத்தும் தாயின் வழியா தான் வந்துச்சு. தாய் தான் சொத்த குடுத்தாங்க. தாய் தான் உலக அனுபவங்கிற கல்வி குடுத்தாங்க. எல்லாமே தாய் தான் சக்தி உடையவள். தாய் தான் வல்லமை உடையவள். தாய் தான் வீரம் உடையவள். ஏன்னா, அவங்களுக்கு அம்மாவ தவிர வேற யாரையும் தெரியாது. அம்மா தான் எல்லாம் தர்றா. இன்னைக்கு வந்து அன்பூட்டுகிறவள் தாய், அறிவூட்டுவர் தந்தை. இன்னைக்கு இருக்கிற இலக்கிய அமைப்பு அப்படி, சமூக அமைப்புக்கு ஏற்ப மாதிரி இலக்கியத்த அப்படி பாடி வச்சிருக்கிறாங்க. இல்லைங்களா? அன்புக்கு தாய், அறிவுக்கு தந்தை. அன்றைக்கு எல்லாமே தாய் தான். அன்பை ஊட்டுகிறவளும் தாய் தான். அந்த குழந்தைகளுக்கு தான் பெற்றெடுத்த செல்வங்களுக்கு, குழந்தைகளுக்கு அது பயண பிள்ளையோ அறிவை ஊட்டுகிறவள் அந்த தாய் தான். அவங்களுக்கு சொத்த தரது அந்த தாய் தான். உலக அனுபவத்தை தர அந்த கல்வி தரக்கூடிய தாய் தான். அதனால அவங்களுக்கு வந்து அன்னைக்கு அந்த தாய் பெற்ற குழந்தைகளுக்கு எல்லாம் தாய் தான் அத்தனை சக்தியும் உடையவள், அத்தனை வல்லமையும் உடையவள் என்று அந்த தாயையே சூழ்ந்து வாழ்ந்து வந்தார்கள். அப்ப இருக்கிற அந்த சமூக அமைப்பு கடவுளை அமைக்கிற போது தாயைத்தான் கடவுளாக அமைத்தார்கள். அப்படி தாய் வந்து அத்தனையும் தனக்கு தரக்கூடிய சக்தி மிக்கவள் என்கிற போது அந்த தாய் தான் வீரமக்கவள் என்று தாயை ஒரு வீரத்தினுடைய திருவுருவாக அமைத்து காடும் சார்ந்த வாழ்க்கையில் அமைந்த காலகட்டம் தான் இந்த தாய் வழி சமூகம். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த விலங்கினத்துல வீரம் உள்ள விலங்கினம் என்ன? சிங்கம். அம்மாவுக்கு வெயிடா சிங்கத்தை வாகனமான் வச்சு அந்த சிங்க வாகனத்தில் இருக்கிற தாயை வணங்கினான். அந்த தாய் கடவுளை பற்றி நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலே கூட என்ன எழுதியிருக்காங்கன்னா, காடுகளால் கொற்றவை, காளி அப்பேரே அப்படி வச்சிருக்காங்க. அப்படி முதலில் இந்த தாய் வழி சமூக அமைப்பில் தாயைத்தான் கடவுளாக, தாய் வீரமிக்கவளாகவும் சிங்க வாகனத்தில் வருவளாக அமைத்தார்கள். அந்த தாய் தான் காளி தெய்வமாக இன்றைக்கும் நாம் வணங்கி வருகிறோம். அதனால் தானே என்னவோ தாயின் மூலமாகவே எல்லாமே கிடைச்ச காரணத்தால், சொத்தாகட்டும், உலக அனுபவ கல்வியாகட்டும் கிடைச்ச காரணத்தினாலே என்னவோ அந்த தாயை குறிக்கிற 4ஆம் இடத்துக்குள்ளேயே கல்வியும் சொத்தையும் ஜோதிடத்தில் அமைத்திருப்பார்கள் என்று என்னுடைய கருத்து, நான் எண்ணுகிறேன். என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, கல்விக்கு யார் கடவுள்? சரஸ்வதி தாயி. சொத்துக்கு, செல்வத்துக்கு யார் கடவுள்? மகாலட்சுமி தாயி. இல்லைங்களா? அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த தாய் ஸ்தானாதிபதி, கல்வி ஸ்தானாதிபதி, செல்வத்தை குறிக்கிற, சொத்தை குறிக்கிற அந்த ஸ்தானாதிபதி 10ல் போய் இருந்தா என்ன பலன்? 4 ஒரு கேந்திரம், 10ஆம் இடம் ஒரு கேந்திரம். சமஸ்கிருதத்துல என்ன சொல்லுவாங்க? சதுர்த்த கேந்திரம் 4, தசம கேந்திரம் 10 அப்படிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேந்திராதிபதி கல்வி, கால்நடை தொழில், உற்பத்தி தொழில், வீடு வாகனம், சொத்து இது எல்லாம் குறிக்கக்கூடிய அந்த 4ஆம் அதிபதி 10ல் இருந்தா என்ன பலன்கிறதுக்கு முதல்ல ஒண்ணு சுருக்கமா பார்த்துருவோம். இந்த 4ஆம் அதிபதி 10ல் இருக்கிறப்போ ஒரு முதல் யோகம் என்ன தெரியுங்களா? அந்த 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டையும் வைப்பார், தன்னுடைய வீட்டையும் வைப்பார். எந்த லக்கணமா இருந்தாலும் சரி, 4ஆம் அதிபதி 10ல் நேரா 10 4 சமசப்தம் நேருக்கு நேரா இருக்கும். அப்ப நேருக்கு நேரம் இருக்கும்போது அந்த 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டை இவர் தன்னுடைய வீட்டையே பார்க்கக்கூடிய ஒரு பாக்கிய அமைப்பு இந்த 4ஆம் அதிபதி 10ல் இருக்கிற போது அமைச்சிருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா 4ஆம் பாவம் பலமாயிருது. ஏன்னா தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறாரு. ஒரு கிரகம் பார்க்கிற போது அந்த பாவம் பலம் பெறும், வலுப்பெறும். அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள், அந்த கிரகத்தினுடைய தன்மைகள், அந்த 4ஆம் வீட்டினுடைய பலன்கள் முழுமையா கிடைக்கும். இல்லைங்களா? தன்னுடைய வீட்டையே பார்க்கிறாங்க. அப்படி 4ஆம் கேந்திராதிபதி 10ஆம் கேந்திரத்தில் உட்காருவது ஒரு பெரிய சிறப்பான பலன். அந்த 10ஆம் கேந்திரத்தில் உட்கார்ந்து தன்னுடைய வீடான 4ஆம் கேந்திரத்தையே 4ஆம் கேந்திராதிபதி பார்க்கிற போது இன்னும் யோகமும் சிறப்பும் ஏற்பட்டு விடுகிறது. சரி, அதே நேரத்துல அசுப கிரகங்கள் 10ல் உட்கார்ந்து தன்னுடைய 4ஆம் வீட்டை பார்க்கறாங்க. ரைட்டு, பொருட்காரத்துவம் நல்லா இருக்கு. உயிர்காரத்துவங்கிற பாவ உறவுகளுக்கு சங்கடத்தை கொடுக்கும். செவ்வாய் உட்கார்ந்தா 4ஆம் இடத்தை பார்ப்பார்,
சனி உட்கார்ந்து 4ஆம் இடத்தை பார்ப்பார். சூரியன் உட்கார்ந்து பார்ப்பார். அசுபர்கள் வந்து எந்த பாவகத்தை பார்க்கிறார்களோ அந்த பாவக காரக உறவுகளுக்கு சங்கடங்களை தருவார்கள். அதுலயும் செவ்வாய் உட்காந்துட்டார் வைங்க, வந்து உட்கார்றாரு. உட்கார்த்தவங்கள சிறப்பு. ஆனா 10ல் உட்காந்து என்ன பண்ணுவார்? முதல்ல லக்னத்தை பார்ப்பார். முதல்ல ஜாதகரை பயங்கரமான கோபக்காரன் ஆக்கிடுவார். ஆத்திரக்காரன், என்ன யோசிக்காதவன், அராம்பிக்காரன், அவசரக்காரன். என்ன கோபம் வந்த மனுஷனுக்கு வரி வேலை செய்யாது. எப்பவெல்லாம் ஆத்திரமும் கோபம் வருகிறதோ, ஆத்திரம் வந்து அறிவுக்கு அடிவு. அந்த நேரத்துல அதுக்கப்புறம் இப்படி பேசிட்டுமே அப்படி பேசிட்டுமே அப்படின்னு யோசிப்போம். ஆனால் ஒரு 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 மனிதனுக்கு ஆத்திரமே சத்துரு. ஆத்திரமும் கோபமும் வருகிற போது அந்த ஆத்திரத்திலே கோபத்திலே அறிவிழந்து செயல்படக்கூடிய அப்ப அறிவு எங்க வேலை செய்யும்? கோபம் ஆத்திரம் தான் வேலை செய்யும். அது நல்ல கோபமா கெட்ட கோபமா என்பது அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து. அதாவது அநியாயத்தை எதிர்க்கிற கோபமா, அநியாயத்தை செய்கிற கோபமா, மற்றவர்களை துன்புறுத்துகிற கோபமா, மற்றவர்கள் துன்புறுத்தப்படுகிற போது வருகிற கோபமா. சுருக்கமா எளிமையா புரியுற மாதிரி சொன்னா, அந்த கோபம் செவ்வாய் லக்னத்தை பார்க்கிற போது வருகிற கோபம் கதாநாயகனுக்கு வருகிற கோபமா அல்லது வில்லனுக்கு வருகிற கோபமா, அது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல எல்லா கிரக அமைப்புகளை பொறுத்து அது தீர்மானிக்கப்படும். அப்ப செவ்வாய் லக்னத்தை பார்த்து லக்னத்தை இங்க எடுப்பாரு, நாலாம் பாவக உறவை இங்க எடுப்பாரு, 5ஆம் பாவக உறவுத்தி தோஷத்தை ஏற்படுத்துவார். அதே மாதிரிதான் சனி பகவான். அவர் உட்கார்ந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவாரு? 3ஆம் பாரியம் 12ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடத்தை பார்க்கிறாரா? 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்ப 3 இடத்துக்கும் தோஷம் ஏற்பட்டுருது. அப்போ பொருட்காரத்துவத்துல சிறப்பு, உயிர்காரத்துல பாவக உறவுகளுக்கு சிறப்பின்மை ஏற்பட்டு. அப்ப என்ன பண்ணணும்? சுபகிரகத்தினுடைய தொடர்புகள் அசுபகிரகங்களுக்கு கிடைக்கிறது நன்மை சிறப்பு. சரிங்களா? இப்ப அதே வந்து சுக்கிரன் பார்ப்பார். அற்புதம். 4ஆம் இடம் அவரே வீடு வாகனத்துக்குரிய அதிபதி 4ஆம் இடத்தை பார்க்கும்போது அட்டகாசமா இருக்கும். புதன் பார்ப்பார். கல்விகாரனே கல்விஸ்தானத்தை பார்க்கிற போது ஆஹா ஓஹோ பேஸ் அருமையா இருக்கும். சரிங்களா? அதே இன்னொன்னு என்னன்னா, குரு உட்கார்ந்து பார்க்கும்போது அடா என்ன ஒரு சிறப்பு, என்ன 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 வாழைப்பழத்தை உளிச்சு கொடுக்குறாங்களே அப்படி ஒரு படத்தை சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு சிறப்பு. 2ஆம் இடத்தை பார்ப்பார், 4ஆம் இடத்தையும் பார்ப்பார், 6ஆம் இடத்தையும் பார்ப்பார். குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், தனக்காரகரே தனஸ்தானத்தை பார்ப்பாங்க 10ல் இருக்கிறப்ப. 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். குடும்பஸ்தானம், குடும்ப சிறப்பா இருக்கு. வாக்குஸ்தானம், வாக்கு நல்லா இருக்கு. தனஸ்தானம், தனவரவு நல்லா இருக்கு. 4ஆம் இடம் தாய்க்கு சிறப்பு, தாயாலும் சிறப்பு, தாயினாலும் சிறப்பு, தாய்க்கும் சிறப்பு. 6ஆம் இடத்தை பார்ப்பார். ஆரோக்கியம் சிறப்பு. இப்படி குரு பார்வைக்கு உண்டான அப்படி ஒரு சிறப்பு யோகம் 10ல் இருந்து 3 இடத்தையும் பார்க்கிறார். அதே நேரத்துல 10ல் வந்து சுக்கிரன் இருக்கிறாருன்னு வைங்க, 4ஆம் அதிபதி 10ல் இருக்கிறாரு வைங்க, பெரும்பாலும் அவர்களுக்கு கலை சார்ந்த தொழில்கள் தான் அமையும். கலை சார்ந்த தொழில் தான் பெரும்பாலும் அதிகபட்சம். சுக்கிரன் 10ல் இருக்கிற போது அவங்க கலை சார்ந்த தொழில் தான் அமையும். புதன் இருக்கிற போது, குரு இருக்கிற போது கல்வி சார்ந்த உயர் அமைப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் இருக்கிற போது கலையிலேயும் சிறப்பு வாய்ந்த அமைப்பு கிடைக்கும், உயர்வான அமைப்பு கிடைக்கும். மற்றவர்களுக்கு தன்னுடைய கலையை கற்றுத்தரக்கூடிய அமைப்பே கிடைக்கும். தான் கற்ற கலையை மற்றவர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அமைப்பே சுக்கிரன் 10ல் இருக்கிறப்ப கிடைக்கும். புதனும் குருவும் இருக்கிற போது கல்வி அமைப்புகளில் உயர்ந்த சிறப்புகள், பதவிகள் கிடைக்கும். அது தனியார்லேயும் இருக்கலாம், அரசு துறையிலேயும் இருக்கலாம். செவ்வாய் இருக்கிறாரா 10ல் இருக்கிற போது தசம அங்காரகன்னே அவருக்கு பேர் இல்ல, தசம அங்காரகன்னே அவருக்கு பேரே. அதிகாரத்தை பிரயோகிக்கிற சிறப்பு அந்த 10ல செவ்வாய் இருக்கிற கிடைக்கும். அதிகாரத்தை மற்றவர்கள் மீது பிரயோகிக்கிற அதிகாரமுள்ள பதவியில அமரக்கூடிய அமைப்பு இருக்கும். சூரியன் இருக்கிறாரா அரசியல், அரசாங்க துறையில உயர் அமைப்புகள், உயர் அந்தஸ்துகள் இருக்கும். பரம்பரை தொழில் கூட செய்யக்கூடிய அமைப்பு. சரிங்களா? அப்ப 4ஆம் அதிபதி 10ல் இருக்கிற போது இந்த கிரக ரீதியான பலன்கள், இந்த கிரகம் இங்க இருந்து என்னென்ன பலன்கள், இந்த கிரகம் இந்த 10ல் இருந்து என்னென்ன பலன்கள், பொதுவான பலன் என்கிற பார்க்கிற போது 4ஆம் அதிபதி 10ல் இருந்தால் கல்வியால் பதவி, செல்வம் கிடைக்கும். உறவுகளோடு நல்ல இணக்கம் இருக்கும். தாயாலேயே தொழில் அமையும், அம்மாவாலே தொழில் அமையும். அம்மா நான் சொந்தமா தொழில் பண்றோமா, எனக்கு வேலையெல்லாம் அமையவே மாட்டேங்குதுமா, என்னம்மா
அப்படின்னு கேட்டா, ஏன்டா எப்பட்றா உன்னை நம்பி குடுக்கறது? நீ பூரா சேரான்ற ஃப்ரெண்ட்ஸுகளு அப்படி நண்பர்களே கூட சுத்திட்டு கிடக்குற. அவனுங்க கூட சேர்ந்து திரிஞ்சுன்னு எப்பட்றா உனக்கு தொழில் செஞ்சு நீ எப்பட்றா நீ உருப்படியா முடியும்? இல்லைம்மா நான்லாம் இனிமேல் கரெக்ட்டா இருப்பேன். அவனுங்க கூட சேர மாட்டேன். நான் கரெக்ட்டா தொழில் பண்றேம்மா. சரி விடு உங்க அப்பா கிட்ட உங்க அப்பா முதல்லயே வாளு வாள் கத்திட்டு கிடக்குற அப்படி எப்படி சொல்லி உனக்கு வாங்கி தரேன். வச்சு நல்லா வச்சு தொலை பார்த்துக்க. எங்கேயாச்சும் மிஸ்டேக் பண்ண அப்புறம் அவ்வளோதான். ஏதாச்சும் காசுக்கு தொலைச்சின்னு வை. உங்க அப்பா என்னை துரத்தி விட்டுருவாரு. சரிம்மா? இப்ப உங்க அப்பாட்ட பேசிக்கினேன். எனக்கு இப்ப வச்சு குடுங்க. பையன் ஆசைப்படுறான். அடுத்தவங்ககிட்ட வேலை வெட்டிக்கு போறதுக்கு முடியலைங்கிறான். ஆனா ஏன் அவன் ஜேரிக்கையெல்லாம் பாரு எப்படி திரியிறான்ட்டு. எனக்கு என்ன வச்சு குடுக்கணும். அவன் உருப்படி ஆகணும்னு நானும் நினைக்கிறேன். அவன் வச்சு குடுத்தா அவன் ஃப்ரெண்ட்ஸுகளே எல்லாம் போட்டு முடிச்சு கட்டி போட்டு என்ன பண்றது? அப்படிலாம் பண்ண மாட்டேங்கிறானுங்க. வைங்க ஒரு தடவை குடுங்க. பார்த்துக்கலாம். ஏன்டி இப்படி பண்ண? சரி விடு வச்சு உனக்காக குடுத்து தொலைக்கிறேன். அவன பார்த்து கரெக்ட்டா பார்த்து நீ தான் பார்த்து பொறுப்பு. என்ன வச்சுக்கணும். தந்தைக்கு இருக்கும். பையனுக்கு எல்லாம் அப்படி பண்ணணும். ஆனா தந்தை தாய் இரக்கத்துல ஏமாந்துருவாங்க. தந்தை அறிவுபூர்வமா சிந்திப்பார். அப்ப எப்படியோ ஓரியாண்டு போராடி அப்பா கிட்ட காசு வாங்கி குடுத்துருவாங்க. அது அது மட்டும் இல்ல. தெரியாமயும் பணம் வச்சிருப்பாப்படி. அதையும் சேர்ந்து பாடுறா, நல்லா வைடா, நல்லா செய்டா. ஏன்னா அம்மான்னா அதுதானே தாய். அதனால தானே அந்த காலத்துல தாய் தாய் கடவுளா வச்சு அன்னைக்கு தாய் வழி சமூக காலத்துல இருந்து கும்பிட்டு வர்றாங்க. இன்னைக்கும் எல்லாத்துக்கும் தாய் தானே. கங்கைக்கும் தாய் தான், காவிரிக்கும் தாய் தான், எல்லாமே தாய் தானே. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவள். தெய்வம் தான் தாய். அப்பாலாம் ரெண்டாவது. நான் என் குடும்பத்தை அப்படி சொல்லி என்னையெல்லாம் நீங்க கணக்கு எடுத்துக்கூடாது. நான் என்ன காசு சம்பாதிக்கிறேன். அம்மா தான்டா தெய்வம். குழந்தைகள் பிறந்ததுலேருந்து அப்படித்தான் சொல்லி வளர்த்திருக்கிறேன். அதனால அம்மா மூலமாகவும் தொழில் அமையும். அப்புறம் உற்பத்தி தொழில், வீடு வாகன தொழில், கல்வி சார்ந்த தொழில்கள், கால்நடை தொழில்கள், இந்த தொழில்கள் எல்லாமே 4ஆம் அதிபதி 10ல் இருக்கிற போது சிறப்பாக இருக்கும் என்பது பொதுவான பலன்கள். எந்த தொழிலில், எந்த அமைப்பில், எந்த வகையில் அவர்களுக்கு சிறந்த யோக பலன்கள் எப்படி அமையும் என்பது அவரவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிற 4ஆம் 10ஆம் அதிபதியினுடைய நிலையை பொறுத்தும், லக்னாதிபதியை பொறுத்தும், அவருடைய தசையை பொறுத்தும் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பலன்களை தீர்மானிக்கும் என்று உங்களிடத்தில் அன்புடன் சொல்லி, சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள் என்று அன்புடன் கேட்டு, அடுத்த காணொளியில் 4ஆம் பாவக அதிபதி 11ஆம் பாவத்திலே இருந்தால் என்ன பலன்கள் என்பதை குறித்து எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களை உங்களோடு பேசுகிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.